முதல்ல இங்கே வந்திருக்க எல்லா ப்ரௌடு ஊபிஸ்க்கும் இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. கொத்தூஸ்க்கும் அண்ட் இன்டெலெக்சுவல் கூட்டத்துக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? இதான திமுக பாருங்க. ஒரு மந்திரி சொல்றார், திமுக காரெல்லாம் ஃபியூஸ்ல புடிங்கி விட்டான். அப்போ உங்ககிட்ட இருக்கிற போலீஸ் நான் புடிங்கினா இருக்குது. ஏண்டா கெழுட்டு நாயே, அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். கோட்டு சுட்டோட வா, அதுவும் இஷ்டம். நீ கோட்டு போட்டுனா வா, இல்ல கோமணம் கட்டிக்கிட்டு வா, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. என்ன புறப்படாது? அதாவது அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே தகுதி அறிவாலய வாசல்ல அமர்ந்து பிச்சை எடுப்பது. ஏன்னா கோமணம் கட்டினவங்களா இனிமேல் ஆட்சிக்கு வந்தாலும் வருவாங்க. அதுக்கும் போடுவதற்கு இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலாம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே உட்கார்ந்தோம்னா கோபாலபுரத்து குடும்பம் பிச்சை ஓடுவாங்கறக்காக ஒரு ஜான் வயசுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்குது. ஏதாவது போடுங்கய்யா. RS பாரதி போன்ற சில 3-4 பேர் அறிவாலய வாசல்ல பிச்சை எடுப்பதற்காக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயா ஐயா, என்னடா இது நாடு? உங்களால யாரும் கோயிலுக்கே வர முடியலடா. வாழ் கட்டாதீங்கடா. தாதவர்ஜினான்னு ஒருத்தர் இருக்கிறான், இருக்கிறாருன்னு சொல்லி தொலைணும். இப்போ நாங்கள் நினைத்திருந்தோமையானால் இந்த ஆட்சியை அமையாமல் செய்திருக்க எங்களால் முடிந்திருக்கும். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஆனா என்ன ஆகும் தெரியுமா? சினிமா கேட்போம், மட்டமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், கேட்போம். இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் விஜய் வந்திருந்தா இதை கீழ்ச்சிட்டு இருப்பார், அதை கொடுத்திருப்பார். சார் இவன் என்ன பண்ண சார்? இந்த ஆதவர்ஜுனார் ஒரு மந்திரி போட்டிருக்கான். அவர் ரொம்ப திமிரா பேசுறார், ஆணவமாக பேசுகிறார். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன் உனக்கு தக்காளி சட்னி. அவருக்கு நான் மிகுந்த மரியாதையோடு சொல்கிறேன். அவர் எப்படின்னா, அவருக்கு என்ன பழக்கம்னா, சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும். புதுசா புது ஹோட்டல் திறந்த உடனே முதல்ல போய் உட்காந்து சாப்பிடுவான். ஏன்னா முதல் நாள் அந்த ஸ்வீட் ஒன்று வைப்பான் இலவசமா, அதை போய் சாப்பிடுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் எந்தெந்த ஹோட்டல் திறக்கிறானோ அதெல்லாம் போய் சாப்பிட்டு முதல் நாளே போய் சாப்பிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி அரசியல் சில பேர் யார் கட்சி ஆரம்பிச்சாலும் முதல்ல போய் கையெழுத்து போட்டு வர பழக்கம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஆதவர்ஜுனா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. முதல்ல நம்ம கிட்ட கையெழுத்து போட்டான், கையெழுத்து செல்லில போட அனுப்பிச்சு விட்டு. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். அடுத்து VCK கிட்ட போறார். அவர் பக்கத்துல வச்சு கொஞ்சினார். ஒரு MP சீட்டு கொடுப்பாருன்னு நினைச்சாரு, கொடுக்கல. உடனே அதிமுகவுக்கு போய் அப்ளிகேஷன் போட்டார். எடப்பாடியை ஒரே விஷயத்தில் நான் பாராட்டுறேன், அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டார். புரிஞ்சதா? அவர் திமுகவுக்கு சவால் விடுறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வரலாறு உங்களுக்கு தெரியாது. கீழ்த்தரமாக பேசினால் அதை விட கீழ்த்தரமா பேசுறதுக்கு எங்கிட்ட ஆள் இருக்கு. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. பொறுக்கி பய பொறுக்கி பொறுக்கி பயடா, பொறுக்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. நான் அரசியல் பேச விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் பேசியதெல்லாம் போதும். அந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்மிஷன் பண்ணக்கூடாது, தெரியுதா உனக்கு? 5 ஆண்டு காலமும் ஆட்சி நடத்தி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. இன்றைக்கு ஏறத்தாழ 30 நாட்களாக 3 நாட்களிலே அந்த ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் இதன் மூலமாக மனமாற்றம் பெற்றவர்கள் குறிப்பாக இந்த சென்னை மாநகரத்தில் 35 நாட்களாக தூக்கமின்றி தவிக்கிறார்கள். என்ன பாக்குற? துப்புறானேனா? உன் மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதான் நான் துப்புறேன். இன்றைக்கு திமுக ஆட்சியில இப்படி நடந்திருந்தால் சேகர் பாபு விட்டு இருப்பாரா? பேசி என் பேர் தான் நன்றாச்சு. வெயிடா மரியாதையா
ஹலோ வாடா வெயிடா இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. ஏய் இவ்வளவுதான் மரியாதை உனக்கு. அப்புறமா நான் மரியாதை கொடுத்தத காப்பாத்திக்கலாம். நீ பாவரியா? வெய் போன நீ பாவரியா? உன் மரியாதை நீ பாவரியா? அப்புறமா வெயிடா ஹலோ உன் மரியாதை நீ பாவரியா? வச்சா உனக்கு நல்லது, இல்லைன்னா கஷ்டம். வைக்க முடியாது. என்ன பண்ணுவ? அப்படியா? அப்படியா? சரிப்பா 2 நிமிஷம் உனக்கு என்ன வருதுன்னு பாரு. திருப்பி பாருண்ணா, நீ பாருண்ணா எங்க இருந்து வருதுன்னு பாரு. போன் உனக்கு நீ எங்கதான் வரட்டா? ஹலோ மீடியால குத்துருவா, மொத்த சீன குத்துருவா. மயில புடுங்க. வெயிடா யோ வட்டா மயில் இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. வெயிடா போன. யோ வட்டா உங்க அண்ணன் மரியாதை கொடுத்தா மயில் பேசுகிறேன். டேய் வெயிடா போன. டேய் வெயிடா உனக்கு எத்தனை போன் இப்போ? ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கும். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். அப்படிப்பட்ட நேரத்தில் மின்சாரம் பல இடங்களிலே கிடைக்கவில்லை. அதுக்கு கேட்டால் ஃபியூஸ் கேரியரை திருடிட்டான். சென்னை ஆவடியில் ஃபியூஸ் கேரியரை திருடி பழைய இரும்பு கடையில் விற்று கல்லா கட்டிய 2 திருடர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வெப்ப அலையில் சிக்க வைத்தவர்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமா? இதெல்லாம் முட்டாள் கூட சொல்ல மாட்டான். ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஃபியூஸை தாண்டா பிடுங்க முடியும். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. எலக்ட்ரிசிட்டி cannot be stored, it can be saved. எப்படி சேவ்டுன்னா, இப்போ 10 ஏசி போடுறோன்னா அதில் 3 ஏசி கட் பண்ணிட்டு 7 இப்போ ஏசி யூஸ் பண்ணால் அதன் மூலமாக மின்சாரத்தை குறைச்சி யூஸ் பண்ணலாம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியா தான் பேசுறோம். ஆனால் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. திமுகவை பொறுத்த மட்டிலும் இது ஒரு இயக்கம், ஒரு கட்சி கிடையாது. எங்களுக்கு என்ற ஒரு கொள்கை இருக்கிறது. அதனால்தான் 77 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தை எவனாலும் தொட்டு பார்க்க முடியவில்லை என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்வேன். எப்படி முடிஞ்சா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.